ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். இந்த சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஏன்னா நம்ம டெலிகிராமில் தான் லைவ் அப்டேட்ஸ்லாம் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் லைவில் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க மினிமம் 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வாரம் வாட்ச் பண்ணும்போது தான் இதோட அருமை பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒருவேளை புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னும் புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அதையும் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி என்ட்ரி எப்படி எடுக்கிறது, போகிறது, எஸ்எல் எங்கே, டார்கெட் எங்கே, இதெல்லாம் தெரியும். அது போக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் வீடியோஸ்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் சேனலில் என்ன சொல்லுவோம், என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மார்னிங் வழக்கம் போல் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட இன்ட்ராடே சார்ட்டுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் எஸ்டர்டே வீடியோவில் நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுன்றதையும் நம்ம சொல்லியிருப்போம். மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதோ அதை பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப் ஆச்சு, சின்ன கேப் அப் தான். பட் அந்த சின்ன கேப் அப், அதாவது இண்டெக்ஸில் கேப் அப் ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் வேறு மாதிரி ப்ளே ஆகும். இண்டெக்ஸில் வேறு மாதிரி காட்டும், சார்ட்டில் வேறு மாதிரி காட்டும். அதனால் நம்ம இண்டெக்ஸ் எப்போயுமே பார்க்கவே மாட்டோம். அது ஃபேக்கு, இது தான் ஒரிஜினல். ஏன்னா அதில் ட்ரேட் பண்ண மாட்டோம். நீங்கள் கால் ஆப்ஷன்லேயோ புட் ஆப்ஷன்லேயே தான் ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால் நம்ம வழக்கமாகவே சொல்கிறது தான், இண்டெக்ஸ் சார்ட்டு பார்க்க மாட்டோம். அது கேப் அப்போ கேப் டவுனோ அதை இந்த சார்ட்டில் பார்த்துக்குவோம், ஆப்ஷன் சார்ட்டில். ஓகேங்களா? இப்போது சென்செக்ஸ்க்கான ஆப்ஷன் சார்ட் இதுதான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதுக்குள்ளே தான் இந்த பாயிண்ட்டு போட்டு விளையாடுவோம். காலையிலே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கால் சைடு, அதாவது மார்க்கெட் கேப் அப் ஆகி 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் கால் சைடு காட்டுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் சார்ட் அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடு காட்டுச்சு. அதனால் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு இல்லையா? ஓப்பன் ஆனதுமே கரெக்டாக நமக்கு இங்கே சென்டரில் பிஇபி பாயிண்டில் ஒரு பக்கத்தில் தொடலை, பட் என்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? என்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு மேலே என்ட்ரி போச்சு. அதனால் இங்கே நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரிக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பாருங்கள். இங்கே 131 என்ட்ரி எடுத்தால் டார்கெட் 208ன்னு கொடுத்துருந்தேன். அதே சமயத்தில் புட் சைடில் கீழே விழுந்துட்டுருக்கு, கால் சைடில் மேலே போயிட்டுருக்கு. இதுதான் த சீசா ட்ரேடர். அதாவது ஒரு பக்கம் ஏறினா ஒரு பக்கம் இறங்கும். இதுதான் அதோட அர்த்தம். ஆனால் என்ன ஆச்சு, சடன்லி சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி கரெக்டாக பிரேக் ஈவன் பாயிண்டில் இருந்து. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் ப்ராப்பராக இருந்தது. இது பாருங்கள், இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலே போகுது, இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஸ்கால் செகண்ட் பாயிண்ட்டுக்கு பிலோ வந்தால் அதான் எஸ்எல். நம்ம என்ட்ரி எடுக்கும்போதே கொடுத்தாச்சு. டார்கெட் தேர்ட் பாயிண்ட் அதுவும் கொடுத்தாச்சு. அதான் என்னென்னா இதுதான், இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் அதான் எஸ்எல்லு. டார்கெட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நான் கொடுத்துருந்தேன். இப்போ 660 இங்கே என்ட்ரி எடுத்தால் 660 கீழே க்ளோஸ் ஆனால் எஸ்எல்லு, 1059 நம்ம டார்கெட் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன ஆயிருக்குன்னா, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, வெரி லாங் எஸ்எல். அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே எங்கேனாலும் க்ளோஸ் ஆகலாம். ஆனால் அந்த கேண்டில் பார் ரொம்ப பெருசாக போய் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் 140 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன். அது இங்கே 108லேயோ 107லேயோ க்ளோஸ் ஆச்சு. சாரி, 104ன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய லாஸ் எனக்கு. 4680 ரூபா போயிடுச்சு. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் ரொம்ப பெருசாக ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துருச்சு. ஸோ அது பெரிய லாஸ் தான். ஸோ அதுக்காக அடுத்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது அடுத்த என்ட்ரி கால் சைடு தான் நமக்கு. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் கால் சைடு கொடுத்தனால இன்றைக்கி ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு கால் சைடு மட்டும்தான். ஓகேங்களா? புட் சைடே போக மாட்டோம். ஸோ அடுத்து இந்த செகண்ட் பாயிண்ட்டு போயிடுச்சுன்னா அடுத்த பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் தான். ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்டில் இங்கேருந்து என்ட்ரி எடுத்தால் அடுத்து இந்த செகண்ட் பாயிண்ட் தான் நம்ம டார்கெட்டு. இது நம்ம நிஃப்டிலேயும் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், நிஃப்டியில் எஸ்எல் ஆகிடுச்சு. அடுத்த என்ட்ரி ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் சான்ஸ் போட்டிருக்கேன். செகண்ட் சான்ஸ், வெயிட் ஃபார் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் இன் ஃபஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அங்கேயே ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? க்ரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் சப்போஸ் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு தொட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தொட்டுட்டு க்ரீன் கேண்டில் இங்கே மேலே வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் எனக்கு ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நம்பிக்கை இருக்குன்றனால நான் ஃபஸ்ட் பாயிண்ட் தொடும்போதே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? நிஃப்டியில் காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்கள், 84 தொடுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். அது ஒரு வாட்டி தொட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நிஃப்டி ஆஃப்டர் த மார்க்கெட்டு. அதாவது நான் இங்கே இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டில் இங்கே பக்கத்தில் வரும்போதே இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். அது 84 போய் ட்ரிகர் ஆகிடுச்சு.
ஆனால் நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த 66 பட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. அகைன் உங்களுக்கு திரும்ப ரீஎன்ட்ரியும் கொடுத்துருக்கு. என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்த டார்கெட் பாருங்கள், ஹிட் ஆகிடுச்சா. ஸோ 66 என்ட்ரி எடுத்திருந்தால் அடுத்து 126 130 போய் தொட்டுருச்சா. ஸோ உங்கள் மணி இங்கே டபுளாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கத்தம் இதோட முடிஞ்சு போச்சு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நான் இன்னொன்று கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து இங்கே 84 எடுத்துகிட்டு 139 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் மாதிரி தான். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம 66 என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக மணி டபுள். நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். ஓகே, இங்கே முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து ஃபினிஷ் மை ட்ரேடிங்னு கொடுத்தாச்சு. அடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது 1 மணிக்கு வந்து இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது, ஒரு ஹீரோ டு ஜீரோ வந்து எனக்கு நடக்கணும்னு தோணுச்சு. இதை நான் போட்டுட்டேன். ஃபுல்லாக திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஃப்ரம் ஆப்ஷன் செயின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஆப்ஷன் செயின் டேட்டாவில் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஸோ இது வந்து முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் வர்றது. ஸோ இஃப் யூ வாண்ட் ரிஸ்க் தென் டேக் இந்த ஆப்ஷன் அப்படி போட்டேன். 25,700 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தால் உங்களோட டார்கெட் வந்து 60 80. அப்போ வந்து ஒரு 15 17 போயிட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ அங்கே எடுத்திருந்தா அந்த லோ வச்சு நான் கனெக்ட் பண்ணி சொன்னேன் டார்கெட் வந்து இது வரைக்கும் போகுங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 25,700 வந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ₹2 ₹1 வரைக்கும் போயிடுச்சு. அதோட பாயிண்ட் வந்து 0.30, அதாவது ₹1 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ₹1 வந்தது அகைன் வந்து திரும்ப இங்கே ஒரு 50 வரைக்கும் போயிட்டு ஹை வந்து 32 போய் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. 32 க்ளோஸ் ஆனனால இங்கே பாருங்கள், நான் வந்து அங்கே ₹15 பை பண்ணியிருந்தேன். 34 வந்து க்ளோஸ் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த மணி முக்கால்வாசி போயிருக்கு. 15னா அப்படியே இங்கேயும் டபுள் ஆகிருக்கு மணி. ஓகேங்களா. ஸோ 150% வந்து இங்கே எனக்கு லாபம். ஸோ இன்றைக்கி நல்ல லாபம் தான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக கால் சைடில் மட்டும்தான் என்ட்ரி இருந்தது. புட் சைடில் போயிருக்கலாம் தான். இந்த ஆப்ஷன் சார்ட்டை பயன்படுத்தி இங்கே பாருங்கள், புட் சைடில் என்ட்ரி எடுத்திருந்தால் இங்கே ஒரு என்ட்ரி அகைன் ஒரு எஸ்எல், அகைன் ஒரு என்ட்ரி, அடுத்து ஃபுல் டார்கெட் எடுத்துருக்கலாம். பட் ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு கால் சைட் சொல்லலை. ஸோ அது புட் சைடில் சொன்னால புட் சைட்லேயே நம்ம இருந்தோம். ஓகே, இது இன்றைய மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்ப்போமா. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எங்கே, இங்கே இருக்குது. சென்செக்ஸ் எக்ஸ்பைரியோடது நிஃப்டி அதோட கால் சார்ட்டு கொடுத்தாச்சு. 25,650 கால் ஆப்ஷன், 850 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸோடது நாளைக்கு எக்ஸ்பைரி தான். 83,200 கால் ஆப்ஷன், 84,200 புட் ஆப்ஷன், இதோட பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இதில் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு ஒரு நல்ல ரேலி இருக்குது. நல்ல ரேலினா 2 பக்கமும் இருக்குது. அதாவது ஒரு 450 500 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு ரேலி இருக்குது. அது கேப் அப்லேயே நடந்தாலும் சரி, இல்லை அதாவது 2 சைடு நடக்கும். அப்படின்னா கால் சைடு போயிட்டு புட் சைடு போகும், இல்லை புட் சைடு போயிட்டு கால் சைடு போகும், எப்படினாலும் போகும். ஆனால் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு 450 பாயிண்ட்டுக்கு ரேலி இருக்குதுன்னு காட்டுது. அது நிஃப்டிக்கு என்ன சொல்லுது, நிஃப்டி வந்து இது புது எக்ஸ்பைரின்றனால இதில் ஒன்றும் தெரியாது. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நாளைக்கு ஒரு 400 பாயிண்ட்டுக்கு ரேலி இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டு தான் நாளைக்கும். பட் ஆனால் அதிகபட்சம் எந்த சைடு போகுன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா ப்ரெடிக்ஷன் வந்து முழுக்க நம்பர்ஸ்களால் தான் ஆனது. சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸில் தான் இருக்கும். இந்த நம்பர்ஸில் தான் நானும் என்ட்ரி எடுப்பேன், இந்த நம்பர்ஸில் தான் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இந்த கேண்டிலில் தான் நானும் எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ என்கிட்ட படிச்சிங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் ஆவீங்க. நான் எங்கே என்ட்ரி எடுக்கணும்னா அங்கே தான் நீங்களே என்ட்ரி எடுப்பீங்களே தவிர உங்கள் டார்கெட் வந்து உங்கள் மனநிலையை பொறுத்து தான் மாறும். சரிங்களா. ஸோ எனக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்காது. அதனால் இது முழுக்க நம்பர்ஸ்னால உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு இந்த டேட்டா பிடிச்சிருந்தா தாராளமாக நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாரையும் விட கொஞ்சம் கம்மி ஃபீஸ் தான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.